மாதத்திற்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு உண்டு. விருச்சிக மாசம் என்று பெயர். அடுத்தாற் போல வரக்கூடிய மார்கழிக்கு தருர் மாசம் என்று பெயர். கார்த்திகை முதல் நாளிலே ஹரிஹரசுதன் ஐயப்பனை நினைந்து மாலையிட்டு கொண்டு 41 நாட்கள் வழிபாடு செய்து நேமநிஷ்டைகளை கடைப்பிடித்து, என்ன ஐயப்ப சுவாமி என்றே யார் மாலையிட்டு கொள்ளுகிறார்களோ அவர்களை சுவாமியாகவே பாவனை செய்கின்ற பாங்கை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன மரியாதை! சுவாமியை பார்த்தவுடனே வாங்க சுவாமி, உட்காருங்க சுவாமி, அன்னதான பிரபுவே சாப்பிடுங்கள் சுவாமி, உங்கள் கூட நாங்கள் வருகிறோம் சுவாமி என்று சுவாமியை சேர்க்காமல் ஒரு சுவாமியை அழைப்பதே இல்லை. மற்ற வழிபாட்டிலே இவ்வளவு சிறப்பு இருப்பதாக நமக்கு தெரியவில்லை. எந்த ஒரு வார்த்தை பேசினாலும் சுவாமி 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 என்று நாத்தழும்பேற சபரிமலை செல்லக்கூடிய அன்பர்கள் அழகாக சரணகோஷம் எழுப்புகிறார்கள். 41 நாட்கள் விரதம் இருப்பது என்பது எதற்காக கடுமையாக விரதம் இருக்க வேண்டும்? நோன்பு முறைகள் எதற்காக? சில ஆகாரங்கள் நம்முடைய உணர்ச்சியை தூண்டும். அதற்கெல்லாம் ரஜோகுண ஆகாரம்னு பேர். சில ஆகாரங்களை சாப்பிட்டால் புலர் உணர்வுகள் குறைந்து கொண்டே வரும். அதற்கு ராஜச உணவு, ராஜசம், தத் சத்துவம் என்று 3 விதமான நிலைகள் உண்டு. அதிலே சத்துவ உணவை உட்கொள்ள வேண்டும். சத்துவ உணவுன்னா என்ன? புலன் உணர்வுகளை தூண்டாதவாறு மிதமான ஆகாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. சிவபூம் நம சிவாயே. சிவ சிவஹரணே சோணாச்சலனே உண்ணாமலையே போற்றி. ஹரவோம் நம சிவாயே. அனலே நம சிவாயம், அழலே நம சிவாயம், அனலே நம சிவாயம், காற்றே நம சிவாயம். புலியின் தோளை இடையில் அணிந்த புனித கடலே போற்றி. சிவவோம் நம சிவாயே. களியின் தீமை யாவும் நீக்கும் கருணை கடலே போற்றி. கரவோம் நம சிவாயே. புனலே நம சிவாயம், பொருளும் நம சிவாயம், புகழும் நம சிவாயம், புனிதம் நம சிவாயம். நம சிவாயே நம சிவாயே ஓம் நம சிவாயே. நம சிவாயே நம சிவாயே ஓம் நம சிவாயே. ஓதம் நம சிவாயம், மணிபூரதமாய் சூட்சமம் காட்டும் அருணாச்சலனே போற்றி. சிவவோம் நம சிவாயே. மங்கள சிவனாய் தங்கிடும் அடிவே செங்கடல் வண்ணா போற்றி. கரவோம் நம சிவாயே. அன்பே நம சிவாயம், அறிவும் நம சிவாயம், பண்பே நம சிவாயம், பரிவும் நம சிவாயம். நம சிவாயே நம சிவாயே ஓம் நம சிவாயே. நம சிவாயே நம சிவாயே ஓம் நம சிவாயே. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நினைத்த உடனே முத்திரை தந்திடும் அண்ணா. சுந்தர நம சிவாயம், சூலமம் நம சிவாயம். சொன்ன வண்ண
சகலமே செய்யும் நாதனே சோணாச்சலனே போற்றி கரவோம் நம சிவாய அருளும் நமச்சிவாயம் அருளும் நமச்சிவாயம் பொழுதும் நமச்சிவாயம் புனிதம் நமச்சிவாயம் நம சிவாய ஓம் நம சிவாய 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 சூரிய சந்திரன் அஸ்வக தொழுதினும் நாகநாதனை போற்றி சிவ ஓம் நம சிவாய சுந்தரி உண்ணாமலையுடன் திகழும் அண்ணாமலையை போற்றி ஹர ஓம் நம சிவாய இமயம் நமச்சிவாயம் அபயம் நமச்சிவாயம் இனிமை நமச்சிவாயம் இனிதே நமச்சிவாயம் நம சிவாய ஓம் நம சிவாய 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 ஓங்கார வடிவமாக பிரணவாகார சொரூபனாக சின்முத்திரையை காட்டி துளசிமணி மாலையை அணிந்து ஹரிஹரசுதன் ஐயப்பன் சபரிமலையிலே இன்றும் என்றும் வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கிறான். வரக்கூடிய ஐயப்பன்மார்களெல்லாம் 41 நாட்கள் நோன்பு நோற்று விரதமிருந்து மாலை அணிவித்து கொண்டு இந்த 41 நாட்கள் நோன்பு நோற்பது என்பது நம்முடைய உடம்பை பக்குவப்படுத்தி கொள்ளுவது. நல்ல படுக்கையிட்டு படுப்பது இல்லை, ரஜோகுணத்தை தூண்டக்கூடிய ஆகாரங்களை சாப்பிடுவது இல்லை, காலிலே பாத அணிகளை அணிந்து கொள்ளுவது இல்லை, மனத்தினால் கூட தீய எண்ணங்களை நினைப்பது இல்லை, வார்த்தையினாலே தீய சொற்களை பேசுவது இல்லை, மெய்வாய் கண் மூக்கு செவி என்ற 5 பொறிகளினாலே புலன்களையெல்லாம் அடக்கி சத்துவ நிலையை மேற்கொள்ளுவதுதான் 41 நாட்கள் விரதமிருப்பது, நோன்பு நோற்பது. அந்த அமைப்பிலே ஐயப்ப பக்தர்கள் கழுத்திலே அணிந்து கொள்ளுவது துளசி மணி மாலை. துளசி மணி மாலையானது திருமாலாகிய பெருமாளாகிய மகாவிஷ்ணுவுக்கு உரியது. ஐயப்ப சுவாமி கையிலே காட்டுவது சின்முத்திரை, அது சிவனுக்கு உரியது. தட்சிணாமூர்த்தியாக இருந்து யோக நிலையிலே தென்திசை கடவுளாக இருந்து சௌனகாதி முனிவர்களுக்கு மோன நிலையை உபதேசம் செய்தான் பரமேஸ்வரன். அதை காட்டுவது சின்முதிரை. சிவப்பரம்பொருள் சிவசக்தியாக இருக்கிறான். துளசிமணி மாலையை ஐயப்ப சுவாமிகள் அணிந்து கொள்ளுகிறார்கள்னா ஹரிஹரசுதன் வழிபாடு ஆகையினாலே துளசிமணி மாலை பெருமாளுக்குரியதாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. 41 நாட்கள் நோன்பு நோற்று தினந்தோறும் காலையும் மதியமும் மாலையும் சரணகோஷத்தை எழுப்பி அன்னதானங்களையெல்லாம் செய்து ஐயப்பன்மார்கள் சபரிமலை யாத்திரை மேற்கொள்ளுகிறார்கள். அப்படிப்பட்ட சபரிமலை, சபரியானவள் எனக்கு தாய்க்கு நிகரானவள். அந்த மலையிலே தானுகந்த திருமேனியாக அற்புதமாக ஹரிஹரசுதன் ஐயப்பனுக்கு தானுகந்த திருமேனியாகிய விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து அற்புதமாக சபரிமலையிலே ஐயப்ப சுவாமியினுடைய சன்னிதானம். சபரிமலைக்கு 3 விதத்திலே ஏற்றமும் பெருமையும் உண்டு. ஒரு க்ஷேத்திரம் சிறப்படைய வேண்டுமென்றால் 3 நிலைகளிலே உயர்ந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம். இந்த 3ம் சிறப்பாக இருந்தால்தான் சிறந்த ஒரு க்ஷேத்திரமாக அது கருதப்படும். மூர்த்தி என்பது அங்கு இருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய சிறந்த சாநித்தியமாகிய சக்தி.
தீர்த்தம் என்பது அதிலே குளித்து நீராடினால் எல்லா பாவங்களையும் போக்கக்கூடிய சக்தி அந்த தீர்த்தத்திற்கு இருக்க வேண்டும். மூர்த்தி, தலம். இரண்டாவது, தீர்த்தம் குளிப்பதற்கு தலம் என்பது விசேஷமான க்ஷேத்திரமாக இருக்க வேண்டும். மற்ற இடங்களிலே மூர்த்தி சிறந்த சாநித்தியமாக இருக்கலாம், தீர்த்தம் அப்படி சக்தி இல்லாமல் இருக்கலாம். மூர்த்தியும் தீர்த்தமும் இருக்கலாம், ஸ்தலம் அவ்வளவு பிரபலமாக ஆகாமல் இருக்கலாம். ஆனால் சபரிமலைக்கு மூர்த்தியினாலே, ஹரிஹரசுதன் ஐயப்பனினாலே கலியுகத்திலே கண்கண்ட தெய்வ அம்சம் பெற்றதாக எல்லோரும் கொண்டாடுகிறோம். மூர்த்தியினாலே சிறப்பு, தலத்தினாலே சிறப்பு. சபரிமலை சிறந்த க்ஷேத்திரமாக உலகம் முழுவதும் போற்றப்படுகிறது. மூர்த்தியினுடைய விசேஷம், தலத்தினுடைய விசேஷம். தீர்த்தம் என்பது பம்பா நதி. பம்பா நதியிலே நீராடினால் எல்லா பாவங்களும் போய்விடும் என்று வேதம் சொல்லுகின்ற காரணத்தினாலே 3 நிலைகளிலும் சபரிமலையானது ஏற்றமும் பெருமையும் உடையதாக போற்றப்படுகிறது. மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்ற 3னாலே விசேஷ சுவாமி சரணம் தெரித்த ஒளியில் திருவிளக்காக தெய்வம் உள்நம் ஐயப்ப சரணம் உதித்ததங்கே ஒளி விளக்காக உத்திர நட்சத்திரம் சுவாமி சரணம் தெரித்த ஒளியில் திருவிளக்காக தெய்வம் உள்நம் ஐயப்ப சரணம் குவித்த கரங்கள் கேட்கிற வரங்கள் கேட்கும் உன்னம்சம் குவித்த கரங்கள் கேட்கிற வரங்கள் கொடுக்கும் அருளம்சம் உதித்ததங்கே ஒளி விளக்காக உத்திர நட்சத்திரம் சாமி சரணம் தெரித்த ஒளியில் திருவிளக்காக தெய்வம் உள்நம் ஐயப்ப சரணம் காரடி சேர்ந்தால் காணும் பேரின்பம் கரியுக வரதன் காரடி சேர்ந்தால் காணும் பேரின்பம் தெளிவுறும் மனது தேறிடும் பொழுது தேர்ந்திடும் இன்பம் தெளிவுறும் மனது தேறிடும் பொழுது தேர்ந்திடும் இன்பம் மலரடி தொழுதே மனம் விட்டு அழுதே மலரடி தொழுதே மனம் விட்டு அழுதே மணிகண்ட சந்நிதியில் உதித்ததங்கே ஒளி விளக்காக உத்திர நட்சத்திரம் தெரித்த ஒளியில் திருவிளக்காக தெய்வம் உண்மம் ஐயப்ப சரணம் குவித்த கரங்கள் கேட்கிற வரங்கள் கொடுக்கும் அருளங்கம் குவித்த கரங்கள் கேட்கிற வரங்கள் கொடுக்கும் அருளங்கம் ததங்கே ஒளி விளக்காக உத்திர நட்சத்திரம் சுவாமிய சரணம் தெரித்த ஒளியின் திருவிளக்காக தெய்வம் உண்மம் ஐயப்ப சரணம் திருவடி தேடி வருவனையே ஐயா திருமுடியேந்தி திருவடி தேடி வருவேனே ஐயா கரிமலை மேலே வரும் வழி பார்த்து காத்திடுமென் ஐயா கரிமலை மேலே வரும் வழி பார்த்து காத்திடுவேன் ஐயா
தா பாதபலம் தா தேகபலம் தா பாதபலம் தா தேடி வரும் நேரம் உதித்ததங்கே ஒளி விளக்காக உத்திர நட்சத்திராமிய சரணம் தெரித்த ஒளியில் திருவிளக்காக தெய்வம் உள்நம் ஐயப்ப சரணம் குவித்த கரங்கள் கேட்கிற வரங்கள் கொடுக்கும் அருளம்சம் குவித்த கரங்கள் கேட்கிற வரங்கள் கொடுக்கும் அருளம்சம் உதித்ததங்கே ஒளி விளக்காக உத்திர நட்சத்திராமிய சரணம் தெரித்த ஒளியில் திருவிளக்காக தெய்வம் உன்னம் ஐயப்ப சரணம் உதித்ததங்கே ஒளி விளக்காக உத்திர நட்சத்திராமிய சரணம் தெரித்த ஒளியில் திருவிளக்காக தெய்வம் உன்னம் ஐயப்ப சரணம். ஐயப்பன்மார்களெல்லாம் 41 நாட்கள் விரதமிருந்து இருமுடி கட்டிக்கொண்டு மலைக்கு புறப்படுகிறார்கள். இந்த இருமுடியிலே அடியேன் முன்னே சொன்னது போல, ஒன்று இவர்களுக்குண்டான நோன்பிற்குரிய உணவுப் பொருள்களாகவும், மற்றொன்று நெய் நிரப்பப்பட்ட தேங்காயாகவும் சுவாமிக்குரிய வழிபாடாகவும் அமைந்திருக்கிறது. நெய்யானது புனிதமானது. நெய் அபிஷேக பிரியன் என்றே ஐயப்ப சுவாமிக்கு பெயர். தேங்காயானது நம்முடைய உடம்பாகிய கூட்டிலே இருந்து ஆன்மா வெளிப்பட்டு செல்லுவது போல தேங்காய் உடைப்பது கூட தேங்காயினுடைய மேலே பச்சை மட்டை இருக்கும், அதற்கு உள்ளே ஒரு வன்மையான ஓடு இருக்கும், அதற்கு உள்ளே வெண்மையான தேங்காய் இருக்கும். கோவில்களே நாம் தேங்காய் உடைப்பது கூட ஆணவம், கன்மம், மாயை. ஆணவம், கன்மம், மாயை என்ற மூன்றையும், ஆணவத்தையும் கன்மத்தையும் மாயையும் விட்டால் ஜீவன் சிவனை அடையலாம் என்பதை காட்டுவதுதான் தேங்காய் உடைப்பது. நெய்யை கொண்டு போய் நெய்யபிஷேக பிரியனுக்கு நெய்யை சமர்ப்பிப்பது, தேங்காயை உடைப்பது அஞ்ஞானம் நீங்கி உடம்பை விட்டு உயிர் ஜீவன் சிவனை அடைய வேண்டும் என்பதை காட்டுவதுதான் அந்த இருமுடியிலே நெய் நிரப்பப்பட்ட தேங்காய். மற்றொன்று நமக்குண்டான உணவுப் பொருள்கள் ரஜோகுணத்தை நீக்கி தமோ குணத்தை நீக்கி சத்துவ உணவு, அரிசி மற்றும் அதற்குண்டான சில உணவுப் பொருள்கள். என்ன, இருமுடியினுடைய தத்துவமே ஒன்று, மனிதனாக பிறந்த நாம் பாபத்தையும் செய்து கொண்டிருக்கிறோம், புண்ணியத்தையும் செய்து கொண்டிருக்கிறோம். பாபத்தின் பலனாக இருப்பது நமக்குண்டான உணவுப் பொருள்கள், புண்ணியத்தினுடைய பலனாக இருப்பது நெய் நிரப்பப்பட்ட தேங்காய். பிறந்தது முதற்கொண்டு இதுவரையிலே பாபமே செய்தேன் என்று யாரும் சொல்ல முடியாது, புண்ணியமே செய்தேன் என்று யாரும் சொல்ல முடியாது. நமக்கு தெரியாமல் சில பாவங்களை செய்திருப்போம், நமக்கு தெரியாமல் சில புண்ணியங்களை செய்திருப்போம். அதைத்தான் அழகாக அருளாளர்கள் சொல்லுகின்ற பொழுது, மனித பிறப்பு எதற்கு என்று ஒரு கேள்வி வரும். போன ஜென்மத்திலே புண்ணியமே செய்திருந்தால் நாம் சொர்க்கலோகத்திலே சென்று இன்பத்தை அனுபவிப்போம், பாவங்களே செய்திருந்தால் நரகலோகத்திலே சென்று துன்பங்களை அனுபவிப்போம். பாவத்தின் அடையாளமாக நமக்குண்டான உணவுப் பொருள்களாகவும், புண்ணியத்தினுடைய அடையாளமாக நெய் நிரப்பப்பட்ட தேங்காயையும் இருமுடியாக சுமந்து கொண்டு மலைக்கு போகின்ற பொழுது சுவாமியே தர்மத்தை வகுத்து கொண்டிருக்கிறான். 18 படிகள். நோன்பு இருந்து இருமுடி கட்டிக்கொண்டு காலிலே பாத அணி அணியாமல் அவரவர்கள் வசதிக்கு ஏற்றவாறு வண்டியிலேயோ பெரும்பாட்டையாகிய நடந்து சென்றோ, கடைசியாக நிறைவு தேங்காயை உடைத்த பிறகு 18 படி ஏறி சரணகோஷம் முழக்கிக் கொண்டு சுவாமியினுடைய அருங்காட்சியை, சிறப்பான காட்சியை நாம் பார்க்க வேண்டும். தெய்வ தரிசனத்தில் கங்கா சங்காஷ காவேரி ஸ்ரீரங்கேஷ மனோகரி கல்யாணகாரி கனுஷாயி நமஸ்தே துகாச்சரி. ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி, ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சஞ்சலம் சொல்லடி. ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி, ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சஞ்சலம் சொல்லடி. இன்ப
பாசுரம் பாடடி ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சஞ்சலம் சொல்லடி கொள்ளிடம் நீர் மீது நர்த்தனமாடும் மெல்லிய பூங்காற்று மந்திரம் பாடும் செங்கனி நீராடும் மாமரம் யாவும் ரங்கனின் பேர் சொல்லி சாபரம் வீசும் அந்நாளில் சோழ மன்னர்கள் ஆக்கி வைத்தனர் ஆலயம் அம்மாடி என்ன சொல்லுவேன் கோயில் கோபுரம் ஆயிரம் தேனாக நெஞ்சை அள்ளுமே தெய்வ பூந்தமிழ் பாயிரம் ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சஞ்சலம் சொல்லடி இன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி தென்றல் போல நீ ஆடடி மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி தெய்வ பாசுரம் பாடடி ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சஞ்சலம் சொல்லடி கன்னடம் தாய் வீடு என்றிருந்தாலும் கண்ணி உன் மறு வீடு தென்னகமாகும் கங்கையின் மேலான காவிரி தீர்த்தோம் மங்கள நீராட முன்வினை தீர்க்கும் நீர் வண்ணம் எங்குமே விட நஞ்சை புஞ்சைகள் பாரடி ஊர் வண்ணம் என்ன கூறுமே தெய்வலோகமேதானடி வேறெங்கு சென்ற போதிலும் இந்த இன்பங்கள் ஏதடி ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சஞ்சலம் சொல்லடி இன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி தென்றல் போல நீ ஆடடி மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி தெய்வ பாசுரம் பாடடி ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சஞ்சலம் சொல்லடி எதற்காக இந்த 18 என்று சுவாமி வகுத்து கொண்டான்? ஏன் ஒரு 2 சேர்த்து இருக்கக்கூடாதா, 2 குறைவாக இருக்கக்கூடாதா? 18 என்பது எண்ணிக்கை உலகிலே விசேஷமான எண் என்று சொல்லுவார்கள். 18 8 1 9. இந்த 9ஐ எதோடு பெருக்கினாலும் வருகின்ற கூட்டல் பலன் மாறவே மாறாது. நாம் கூட போட்டு பெருக்கி பார்க்கலாம். 92 18, 8 1 9, 92 27, 7 2 9, 94 36, 6 3 9, 95 45, 5 4 9. எப்படி 18ங்கிற கூட்டல் 9 பெருக்கல் பலன் மாறாமல் வருகிறதோ அதைப் போல கலியுகத்திலே கண்கண்ட தெய்வம் சரணகோஷ பிரியன் தர்மசாஸ்தா அப்படிப்பட்ட
சபரிநாதனை ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்து நோன்பு நோற்று யாரெல்லாம் யாத்திரை மேற்கொண்டு 18 படி ஏறி வருகிறார்களோ அவர்களை காப்பதுகின்ற தர்மத்திலே இருந்து நான் மாறவே மாட்டேன் என்பதற்காக 18 படிகளை சுவாமி அமைத்து கொண்டிருக்கிறான். சாந்தோபாகிய உபனிஷத்து என்ற உபனிஷத்திலே ஐயப்ப சுவாமியினுடைய அற்புதமான தத்துவ வரலாறுகள் பேசப்படுகின்றன. கந்தன் காலடியை வணங்கினார் கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே. கந்தன் காலடியை வணங்கினார் கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே. கந்தன் 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 காலடியை வணங்கினார். தந்தை பரமனுக்கு சிவகுருநாதன், தாயார் பார்வதியின் சக்திதானே வேலன், சிவசக்திதானே வேலன். தந்தை பரமனுக்கு சிவகுருநாதன், தாயார் பார்வதியின் சக்திதானே வேலன், சிவசக்திதானே வேலன். அண்ணனவன் கணேசன், கண்ணனவன் தாய்மாமன். அண்ணனவன் கணேசன், கண்ணனவன் தாய்மாமன். மாமனுக்கு பிள்ளை இல்லை, மருமகன் தான் திருமகன். மாமனுக்கு பிள்ளை இல்லை, மருமகன் தான் திருமகன். கந்தன் காலடியை வணங்கினார். உமையவள் தன் வடிவம் மதுரையில் மீனாட்சி, உருவத்தில் மாறுபட்டாள் காஞ்சியில் காமாட்சி. உமையவள் தன் வடிவம் மதுரையில் மீனாட்சி, உருவத்தில் மாறுபட்டாள் காஞ்சியில் காமாட்சி. கங்கையிலே குளிக்கின்றாள் காசி விசாலாட்சி. கங்கையிலே குளிக்கின்றாள் காசி விசாலாட்சி. அன்னையர்கள் பலருண்டு அவனுக்கிணை எவருண்டு, அன்னையர்கள் பலருண்டு அவனுக்கிணை எவருண்டு. கந்தன் காலடியை வணங்கினார். பிரணவ மந்திரத்தை மறந்தான் பிரம்மனே, அவனை சிறையினிலே அடைத்தான் முருகனே. பிரணவ மந்திரத்தை மறந்தான் பிரம்மனே, அவனை சிறையினிலே அடைத்தான் முருகனே. அதனால் கந்தனிடம் பிரம்மனும் மிரளுவான், அதனால் கந்தனிடம் பிரம்மனும் மிரளுவான். கந்தன் அடியவர்க்கு அவனும் மருளுவான், கந்தன் அடியவர்க்கு அவனும் அருளுவான். கந்தனிடம் செல்லுங்கள், என்ன வேண்டும் சொல்லுங்கள். கந்தனிடம் செல்லுங்கள், என்ன வேண்டும் சொல்லுங்கள். வந்தவினை தீர்ந்துவிடும் மற்றவற்றை தள்ளுங்கள், வந்தவினை தீர்ந்துவிடும் மற்றவற்றை தள்ளுங்கள். கந்தன் 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 காலடியை வணங்கினான் கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே. கந்தன் காலடியை வணங்குவோம். இன்று நாம் தமிழிலே பேசுகிறோம் அப்படின்னு சொன்னா, தமிழ் முனிவனாகிய குள்ள முனிவனாகிய அகத்திய முனிவனாகிய தமிழ் முனிவனாகிய அகத்திய முனிவன் நமக்கு இதை தமிழிலே வழங்கி இருக்கிறான். தமிழை முதலிலே கொடுத்தது அகத்திய முனிவன் என்பதை நம்முடைய பார்வதி திருக்கல்யாணத்திலே சுடற்கடவுள் தந்த தமிழ் தந்தான் என்பதனாலே அகத்திய முனிவன்
தமிழிலே ஆக்கி கொடுத்த ஐயப்ப சுவாமியினுடைய அவதார மகிமை, அவதார சிறப்புகள், திருநாம மகிமை, தத்துவ உபதேசங்கள், 18 படியினுடைய தத்துவம் எல்லாவற்றையும் இன்று நாம் தொலைக்காட்சியின் மூலமாக உங்களுடைய இல்லங்களிலும் உங்களுடைய உள்ளங்களிலும் வந்து செவி குளிரும்படியாக இந்த நிகழ்ச்சியை அமைத்து கொடுத்த தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கும் அடியனுடைய வணக்கத்தை சொல்லி எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் ஹரிஹரசுதன் ஐயப்ப சுவாமி வாரி வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு, வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மெய்மன் சொல் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் ஆறில தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏரிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கும் வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் என்று இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். ஓம் சுவாமியே சரணமையப்பா. கன்னிமூல கணபதி பகவானே சரணமையப்பா. காத்து ரட்சிக்கணும் பகவானே சரணமையப்பா. ஒன்னாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா. சாமி பொன்னையப்பா என் ஐயனே பொன்னையப்பா. சாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா. இரண்டாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா. சுவாமி பொன்னையப்பா என் ஐயனே பொன்னையப்பா. சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா. மூன்றாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா. ஐயனே பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா. சரணம் கொண்டழைக்கின்றும் வர வேண்டும் ஐயப்பா. நான்காம் திருப்படி சரணம் பொன்னையப்பா. சுவாமி பொன்னையப்பா என் ஐயனே பொன்னையப்பா. சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா. ஐந்தாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா. ஐயனே பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா. சரணம் கொண்டழைக்கின்றோம் வர வேண்டும் ஐயப்பா. ஆறாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா. சுவாமி பொன்னையப்பா என் ஐயனே பொன்னையப்பா. சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா. ஏழாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா. சுவாமி பொன்னையப்பா என் ஐயனே பொன்னையப்பா. சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா. எட்டாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா. சுவாமி பொன்னையப்பா என் ஐயனே பொன்னையப்பா. சரணம் கொண்டழைக்கின்றும் வர வேண்டும் ஐயப்பா. ஒன்பதாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா. சுவாமி பொன்னையப்பா என் ஐயனே பொன்னையப்பா. சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா. பத்தாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா. சுவாமி பொன்னையப்பா என் ஐயனே பொன்னையப்பா. சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா. 11ஆம் திருப்படி சரணம் பொன்னையப்பா. சுவாமி பொன்னையப்பா என் ஐயனே பொன்னையப்பா. சரணம் கொண்டழைக்கின்றோம் வர வேண்டும் ஐயப்பா. 12ஆம் திருப்படி சரணம் பொன்னையப்பா. சுவாமி பொன்னையப்பா என் ஐயனே பொன்னையப்பா. சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா.
13ஆம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா என் ஐயனே பொன்னையப்பா சரணம் கொண்டழைக்கின்றோம் வர வேண்டும் ஐயப்பா 14ஆம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா என் ஐயனே பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா 15ஆம் திருப்படி சரணம் பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சரணம் கொண்டழைக்கின்றோம் வர வேண்டும் ஐயப்பா 16ஆம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா என் ஐயனே பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா 17ஆம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா என் ஐயனே பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா 18ஆம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா என் ஐயனே பொன்னையப்பா சரணம் கொண்டழைக்கின்றோம் வர வேண்டும் ஐயப்பா திருப்படி 18ம் சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா என் ஐயனே பொன்னையப்பா சரணம் கொண்டழைக்கின்றோம் வர வேண்டும் ஐயப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா என் ஐயனே பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா என் ஐயனே பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா என் ஐயனே பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா 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 ஓம் சுவாமியே சரணமையப்பா சரணகோஷ பிரியனே சரணமையப்பா வில்லாளி வீரனே சரணமையப்பா கற்பூர ஜோதியே சரணமையப்பா காந்தமலை வாசனே சரணமையப்பா அன்னதான பிரபுவே சரணமையப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா. அந்த சபரிகிரி சன்னிதானத்தின் நாயகன் சாட்சாத் ஸ்ரீ ஸ்ரீ ஐயப்பன் தான். பூதங்கள் 5, உலோகங்கள் 5, பூஜைக்குரிய புனித பாத்திரங்கள் 5, புனித பாரதத்தின் புண்ணிய நதிகள் 5 என்பது போல் நிம்மதியான வாழ்க்கைக்கு வழிகாட்டும் மலைகளும் 5. அழுதாமலை, கரிமலை, நீலிமலை, காந்தமலை, சபரிமலை என்னும் 5 மலைகளும் அங்கிருக்கிறது. தெய்வம் அங்குதான் தங்கியிருக்கிறது. ஐயப்பனை காண பல லட்சம் சுவாமிகள் சபரிமலைக்கு போவது போல சத்திய விரதம் இருக்கும் சுவாமிமார்கள் வீட்டிற்கு அந்த ஐயப்பனும் நிச்சயமாக வரும்.